வித்யாலயம். Begin 1 2 3 4. விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே ஆதியாய் நடுவுமாய் அளவிலா அளவுமாய் சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பலுமாகி பெரியாய் யோகமாகி பஞ்சுமாய் ஆழமாய் போதிய நிற்கும் நிலை பொதுநடம் போற்றி போற்றி பொதுநடம் போற்றி போற்றி பொதுநடம் போற்றி போற்றி சிதிடம்பலம் சந்திக்கின்ற வேளைகள் நன்மையென தீமை என்ன அறியாத கோலங்கள் நீயே எந்தன் வழியாவாய் நீதியின் பாரின் பொருளாவாய் நீயே எந்தன் வழியாவாய் நீதியின் பாரின் பொருளாவாய் உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெய்வுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீயே எனது வழி நீயே எனது வழி நீயே எனது வாழ்விலே செய்யா வித்யாலயத்தில் மாணவர் பாராளுமன்ற அங்குரார்ப்பண அர்ப்பணத்தில் பாதிப்பதற்குரிய கல்வி அமைச்சர் செயலாளர்
சட்டத்தின் ஆதிபத்தியம் மற்றும் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தையும் உரையாடல்கள் இணக்கப்பாடுகள் ஏனையோரின் கருத்துக்களை துறைமடுத்தல் மற்றும் மதிப்படைத்தல் தொடர்பாகவும் மனப்பாங்கு விருத்தி சந்தர்ப்பங்களை விரிவுபடுத்தி எதிர்கால பிரஜைகளாக பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களது சமூகத்தில் அனுபவிக்கும் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு பிரச்சனைகள் தொடர்பாக வெளிப்படையாக உரையாடியும் கலந்துரையாடியும் அவர்களது அறிவை விரிவாக்கியவாறு தாம் அனுபவிக்கும் அல்லது எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை விளைவித்து உரையாடல் மூலம் விளக்கப்பாடுகளை எட்டி நமது சந்ததிக்குட்பட்ட வகையில் நாட்டுக்கு சேவை செய்யத்தக்க சந்தர்ப்பங்களை விரிவுபடுத்தி திறந்துவிட்ட தேசிய குறிக்கோள்களை இலக்காக கொண்டு இலங்கை பாடசாலை முறைமையின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் பாடசாலை மாணவர் பாராளுமன்ற வேலைத்திட்டத்தின் கீழ் வேலாயுதம் மகாவித்தியாலய மாணவர் பாராளுமன்ற அங்குரார்ப்பண அமர்வு 2025 ஆண்டு ஆணி மாதம் 23ஆம் தேதி என்று ஆரம்பமாக இதனை அறிவிக்கின்றேன். நன்றி. சபாநாயகரை தெரிவு செய்யும். சிவகுமார் அணியாமுதனை சபாநாயகராக தெரிவு செய்யப்படுகிறார். செல்வன் சிவகுமார் ஆகிய நான் வேலாயுதம் மகாவித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் சபாநாயகராகவும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பிரதி என்ற வகையில் அரசாங்க விதிமுறைகளுக்கு அமைவாக நடந்து வேலாயுதம் மகாவித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் சட்டத்திட்டங்களையும் மரபுகளையும் மதித்து செயற்படுவேன் என உறுதி கூறுகின்றேன். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மாணவர் பாராளுமன்றமானது ஆண்டவர்களோடு இடம்பெற்று வருகின்றது. மாணவர்களுடைய இல்லங்களிலே ஜனநாயகம், பாடசாலையிலே ஜனநாயகம், சமூகத்திலே ஜனநாயகம், நாட்டிலே ஜனநாயகம் என ஜனநாயக பண்பினுடைய தாற்பயங்களை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இன்றைய மாணவர்கள் நாளைய சமூகத்தினுடைய தலைவர்கள் என்ற வகையிலே சமூகத்தின் இடர்பாடுகள், சமூகத்தினுடைய மனப்பாங்களுடைய எழுச்சி சிவகுமார் வெளிலோதனாகிய என்னை வேலாயுதம் மகாவித்தியாலயத்தின் 2025ஆம் ஆண்டுக்குரிய மாணவர் பாராளுமன்றத்தின் சபாநாயகராக என்னை முன்மொழிந்தமைக்கும் வழிமொழிந்தமைக்கும் ஏகமனதாக தெரிவு செய்தமைக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேலாயுதம் மகாவித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தில் ஜனநாயக முறைப்படி இவ்வகைக்குரிய சட்ட திட்டங்களையும் மரபுகளையும் பேணி எனது கடமைகளை செய்ய விரும்புகின்றேன். இதற்கமைவாக இப்பாராளுமன்றத்தை கொண்டு செல்ல அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாணவர் பாராளுமன்றத்தின் பிரதமர் செல்வன் கனகேஸ்வரன் கேசியன் அவர்களின் சத்திய பிரமாணம் இடம்பெறும். வேலாயுதம் மகாவித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தின் பிரதிநிதியாக செயற்படுவேன் எனவும் இலங்கை நாட்டில் பிரஜை என்ற வகையில் அரசாங்கத்தின் சட்டங்களை மதித்து நடப்பேன் எனவும் வேலாயுதம் மகா வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் சட்டங்களையும் மரபுகளையும் மதித்து செயற்படுவேன் எனவும் உறுதி கூறுகின்றேன். தங்கள் கொள்கைகளை முன்வைப்பதற்காக அனுமதியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்ற பிரதமராக தெரிவு செய்ததற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் முன்வைக்கின்ற கொள்கைகளை பிரகடனங்களை முறைப்படி சபாநாயகருக்கு தெரியப்படுத்துகின்றேன். அவர்களின் திட்டமிடல்களை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னாலான முயற்சிகளை மேற்கொள்வேன்.
இலங்கை ஜனநாயக குடியரசின் சட்டத்திட்டங்களை பேணி இவ் அமைச்சர்களை ஒன்றிணைத்து வழிநடத்தி செயற்படுவேன் என உயரிய சபைக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனது அமைச்சர்கள் பின்வரும் கொள்கைகளை நான் நடைமுறைப்படுத்த நான் திட்டமிட்டுள்ளேன். அந்த வகையில் மாணவர்களது சுய ஒழுக்கத்தை கட்டியெழுப்புதல், பாடசாலை சீருடை, நகம், தடைமுடி இவற்றுடன் நட்பண்பு விருத்தியையும் கவனத்தில் கொள்ளல், பொது ஒழுக்க நெறி கோவையொன்றினை விதித்தலும் நடைமுறைப்படுத்தலும், சுற்று நிமிடத்துக்கு அமைவாக மாணவர் சிற்றுண்டி சாலைகளை நடத்தி செல்ல ஆவணை செய்தல், மாணவர் ஆலோசனை மற்றும் உடல்நல விருத்தி செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தல், மாணவர்களது விருத்தியை இலக்காக கொண்டு பெற்றோரை தெளிவூட்டல், இதற்கான பெற்றோர் சந்திப்பு, ஆசிரியர் மாணவர் இடைத்தொடர்பு இலக்கை நோக்கிய பயணமாக அமைய ஆவணை செய்தல், சமூகத்தில் இடருக்குள்ளாகிய மாணவர்களை இனங்கண்டு பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களுக்கு உதவும் வேலை திட்டங்களை ஒழுங்கு செய்தல், பாடசாலை மாணவர்களது நடத்தை விருத்திக்கு தடையாக உள்ள உண்டாடி வெளிவாரி செயற்பாடுகளை இனங்காணல், அவற்றை தவிர்ப்பதற்கான நிகழ்ச்சி திறன்களை நடைமுறைப்படுத்தலும், பாடசாலையிலே புகைப்பிடித்தல், மதுபாவனை, போதைப் பொருள் பாவனை ஆகியவற்றை மறுதளிக்கும் வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ள, மாணவர் மனதில் இவற்றின் பயன்பாடு ஆபத்தானது என்ற பதிலை ஆழமாக ஏற்படுத்த வேண்டும். அவன் தன்னையும் தன்னை சார்ந்த சமூகத்தை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டியது கட்டாயமானது என உணர்த்த வேண்டும். அதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாணவர்களுடைய நலன் நோன்புதை நடவடிக்கை குறித்து கலந்துரையாடல், வேலை திட்டங்களை பிடியெடுத்தல், நடைமுறைப்படுத்தல் என்பதும் உள்ளடங்குகிறது. மாணவர்களது ஆளுமை விருத்தி செயற்பாடுகளை முன்னெடுத்தல், போக்குவரத்து குறைபாடுகள் மற்றும் விசேட தேவைகள் உள்ள பிள்ளைகள் தொடர்பாக கொடுத்த வினைகளை இனப்பாக்கம் செய்து வேலை திட்டங்களை முன்னெடுத்தல், மேற்படி எனது கொள்கைகளை திட்டமிடல்களை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளேன். இவற்றை நடைமுறைப்படுத்த ஆவணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கிருஷ்ணகுமார் தியாஸ். உங்களுடைய கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும். திறன் மற்றும் புத்தாக்க அலுவல்கள் அமைச்சர் செல்வன் தேவநாயகம் சஜீவன் உங்களுடைய கொள்கை விளக்க உரைகளை சமர்ப்பிக்கலாம். மகா வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தில் மாணவர் திறன் மற்றும் புத்தாக்க அலுவல் அமைச்சராக தெரிவு செய்தமைக்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அமைச்சர்கள் பின்வரும் கொள்கை திட்டமிடல்களை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளேன். மாணவர்கள் பாடசாலைக்கு வருவதையும் வெளியேறுவதையும் ஒழுங்குமுறைப்படுத்துதல், ஆசிரியர் மாணவர் இடைத்தொடர்புகளை விருத்தி செய்யும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், மாணவர்களுக்கு வெளி உலகை பரிச்சயப்படுத்துவதற்கு தேவையான பல்வேறு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், அதாவது பொது இடங்கள், சிரமதானம், ஆலயம், உலகம் போன்ற இடங்கள், கல்வி சுற்றுலா போன்றவற்றை திட்டமிட்டு பாதுகாப்பான முறையில் நடைமுறைப்படுத்துதல், நாளாந்த கருமங்களை நிறைவு செய்து கொள்வதற்காக ஒவ்வொரு நிறுவனங்களுடன் செயற்படுத்துவதற்கு தேவையான தேர்ச்சிகளை வளர்த்தல், மாணவர்களது திறன்கள், ஆற்றல்கள், ஊக்கங்களுக்கு பொருத்தமானவாறு புத்தாக்கங்களை படைப்பதற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்குதல், மேற்படி கொள்கைகள் திட்டங்களை எனது அமைச்சர்கள் செயற்படுத்த திட்டமிட்டுள்ளேன் என்பதை இந்த உயரிய சபைக்கு தெரிவிக்கப்படுகின்றேன். உங்களுடைய கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்து பாடசாலைகளுக்கு இடையிலான நட்புறவை கட்டியெழுப்பும் மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் செல்வன் மயூரன் தரியன் உங்களுடைய கொள்கை விளக்கங்களை முன்வைக்கலாம். தரியனாகிய என்னை வேலாயுதம் மகா வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தில் பாடசாலைகளுக்கு இடையிலான நட்புறவை கட்டியெழுப்பும் மற்றும் விருத்தி செய்யும் அமைச்சராக தெரிவித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனது அமைச்சர்கள் பின்வரும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளேன் என்பதை இந்த உயரிய சபையை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, பாடசாலைகளுக்கு இடையே அறிவையும் அனுபவங்களையும் பகிர்ந்து பரிமாறிக்கொள்ளும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். அடுத்ததாக, பாடசாலைகளுக்கு இடையிலான விளையாட்டு நிகழ்வுகளுக்கு ஊக்கமளித்தல். இதன் மூலம் நட்புறவை கட்டியெழுப்பலாம்.
அடுத்ததாக பாடசாலைகளுக்கு இடையேயான பங்கு பெட்டிகை மூலம் சமுதாய சேவைகள் மற்றும் கல்வி சேவைகளை முன்னெடுத்தல். அடுத்ததாக பிரதேச மாணவர்களதும் சமுதாயத்தினதும் பண்பாட்டு பொருளாதார சமூக பிரச்சனைகளை கலந்துரையாடலும் தீர்வு வழிகளை பிரதித்தலும் செயற்படுத்தலும். மேலும் சமூக ஒருமைப்பாட்டிற்காகவும் நாட்டை கட்டியெழுப்பதற்காகவும் செயற்படும் பல்வேறு அரச நிறுவனங்களுடன் நல்ல இணைப்பாக்கத்தையும் பேணி வருதலும் அவர்களுடன் கூட்டாக வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல். அடுத்ததாக கல்வி வலயத்திலும் மாகாணத்திலும் ஒட்டுமொத்த பாடசாலைகளுடன் பரந்துபட்ட சமூக ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்பதற்காக முறையாக வேலை திட்டம் ஒன்றை தயாரித்தல். அடுத்ததாக சமூக ஒருமைப்பாடு மற்றும் நாட்டை கட்டியெழுப்புதல் தொடர்பாக பாடசாலை சமுதாயத்தினர் ஆற்ற வேண்டிய பணிகள் தொடர்பாக பரந்துபட்ட கலந்துரையாடல்களை கட்டியெழுப்புதல். இதன் மூலம் பாடசாலைகளுக்கு இடையிலான நட்புறவை கட்டியெழுப்பதுடன் அதை விருத்தி செய்யவும் உதவும். மேற்படி எனது கொள்கைகளை பரிசீலனை செய்து அவற்றை நடைமுறைப்படுத்த ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மயூரன் தனியன், உங்களுடைய கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்து கல்வி மனிதவள அபிவிருத்தி மற்றும் தகவல் தொடர்பாடல் அமைச்சர் செல்வன் கௌதமன் சித்தார்த்தன் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். சித்தார்த்தன் ஆகிய என்னை வேலாயுதம் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவர் பாராளுமன்றத்தின் கல்வி மனிதவள அபிவிருத்தி மற்றும் தகவல் தொடர்பாடல் அமைச்சராக தெரிவு செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனது அமைச்சின் கீழ் சில கொள்கைகளை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளேன். அத்திட்டமிடல்களை நடைமுறைப்படுத்த அனுமதி கோரி சபையிலே முன்வைக்கின்றேன். பாடசாலை மாணவரின் கல்விசார் பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை இனங்காணலும் தீர்வு பிரேரணங்களை முன்வைத்தலும் கல்வியில் பயன்தர அபிவிருத்தி தொடர் கலந்துரையாடலுக்கு உட்படுதலும் அத்துடன் பாடசாலையில் தரமிக்க கற்றல் சூழலை உருவாக்குதலும் வேண்டும். அதற்கான திட்டமிடல்களை மேற்கொள்ளல், சுய கற்றல் சந்தர்ப்பங்களை இனங்கண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான பின்னணியை உருவாக்குதல், பாடசாலையில் தொடர்பு ஊடக நிகழ்ச்சி திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக செயற்படுத்துதல், பாடசாலையில் தொழிற்கல்வி சந்தர்ப்பங்களை விருத்தி செய்தலும் உரிய வாய்ப்புகளை தயாரித்தலும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எமது பாடசாலையானது தொழிற்பயிற்சி கல்விக்கான ஒரு இணைப்பு நிலையமாகும். இதில் இணைந்து கொள்ளும் மாணவர்களது எண்ணிக்கை குறைவாக உள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, காப்பாற்ற சாதாரண தர பரீட்சை பின்னர் மாணவர்களின் நிலை என்ன? 2 நிலைப்பாடுகள் உள்ளது. காப்பாற்ற உயர்தர பாடம் கற்பதற்கு அடிப்படை தகுதிகள் பூர்த்தி செய்த மாணவர்கள் காப்பாற்ற உயர்தரம் கற்கின்றார்கள். அடிப்படை தகுதி பெறாத மாணவர்கள் தமது விருப்பத்திற்கு ஏற்ப இந்த பாடசாலையிலேயே தொழிற்பயிற்சி கூடத்தில் இணைந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கு நடப்பது என்ன? குறைவான மாணவர்களே இணைந்து கொள்கின்றனர். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த விடயத்தை நான் இந்த உயரிய சபையிலே வெளிப்படுத்துகின்றேன். தொழிற்பயிற்சிகளை அதிக பணச்செலவில் வழியே தனியார் நிறுவனங்களில் பெற்றுக்கொள்ள தேவையில்லை. அரசாங்கம் குறிப்பிட்ட பாடசாலைகளில் இணைப்பு நிலையங்களை நிறுவியுள்ளது. எமது பாடசாலை நெல்லியடி மத்திய கல்லூரி இதனூடாக தொழிற்சான்றிதழை பெற்று உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ள முடியும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாணவர்களின் மத்தியில் தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சி திட்டங்களையும் தெளிவையும் நாம் ஏற்படுத்த வேண்டும்.
இந்த உயரிய சபையில் தெரியப்படுத்துகின்றேன். செல்வன் கௌதமன் சித்தார்த்தன், உங்கள் கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்து பண்பாட்டு சமய அலுவல்கள் மற்றும் விழுமிய மேம்பாட்டு அமைச்சர் செல்வன் சிவஞான சுந்தரம் திசான் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். சிவஞான சுந்தரம் திசான் ஆகிய என்னை வேலாயுத மகா வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தில் பண்பாடு சமய அலுவலர்கள் மற்றும் ஒழுக்க மேம்பாட்டிற்கு அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனது அமைச்சின் கீழ் பின்வரும் கொள்கை திட்டங்களை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளேன். அவற்றை இந்த சபையில் தெரிவிக்கின்றேன். பாடசாலை தொடங்கும் போதும் முடியும் போதும் சமய கர்மங்களுக்கு முதலிடம் அளித்து செயற்படும் நிலையை போனி வருதல். பாடசாலைக்கு உரிய தனித்துவமான சமய வேலை திட்டங்களை சமயங்களுக்கு இடையிலான வேலை திட்டங்களையும் ஒழுங்கு செய்தல். பாடசாலை பண்பாட்டை பாதுகாத்தவாறு விழுமியங்களை கட்டி எழுப்பும் முறைகளை வகுத்து நடைமுறை செய்தல். பாடசாலையில் மாணவர்கள் ஒழுக்க விருத்திக்காக ஒழுக்க விருத்தி கோவை ஒன்றை கட்டி எழுப்புதல். அழிந்து செல்லும் நிலையில் உள்ள மரபு ரீதியான பண்பாட்டம்சங்களை இனங்காணலும் அவற்றை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை திட்டமிடலும் நடைமுறைப்படுத்தலும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மரபு ரீதியான பண்பாட்டம்சங்களை மாணவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். தற்போதுள்ள சமூக சூழல் நாகரிக மோகம் என்பன தன்னைத்தானே உணர முடியாத மனித வாழ்வில் உட்படுத்தியுள்ளது. பெரியோரை கனம் பண்ணுதல், பெரியோர் சொற்கேட்டல், கீழ்ப்படிவு என பல பண்பாட்டம்சங்கள் உணராத தலைமுறையாக செல்கின்றனர் என்பன சொன்னாலும் மட்டும் செய்யும் மாணவர்களாக மாறி வருகின்றனர். சுயமாக பண்பாடுள்ளவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக செயற்படுத்தக்க வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக செயற்படுத்த வேண்டும். விழுமியம் விருத்தி பொருத்தமான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். மொழி பண்பாடு, சமய பண்பாடு, கல்வி பண்பாடு என்பவற்றை ஒருங்கே காட்டி எழுப்பக்கூடிய செயற்திட்டங்களை முன்னெடுத்தல். இலசனை மேம்படுத்தும் அழகிய வேலை திட்டங்களை மேம்படுத்தல். இலங்கை நாட்டார் கலைகள், கிராமிய கலைகள் அறிமுகம் செய்தலும் அவற்றை பேணுதலும். இன ரீதியிலும் பிரதேச ரீதியிலும் வேறுபடும் படிக்காறுகளை இனங்காண்பதற்கான வேலை திட்டங்களை ஒழுங்குபடுத்தலும் நடைமுறைப்படுத்தலும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஒழுக்கம் இல்லா வித்தை பால் எனவே ஒழுக்க மேம்பாட்டிற்காக எனது அமைச்சு பொருத்தமான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் அவற்றிற்கு உரிய ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். செல்வன் சிவஞான சுந்தரம் திசான், உங்களுடைய கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்து சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர் பாதுகாப்பு அமைச்சர் செல்வன் சண்முகராசா சங்கீத் உங்களுடைய கொள்கை விளக்க உரைகளை முன்வைக்கலாம். செல்வன் சண்முகராசா சங்கீதாகிய என்னை வேலாயுத மகா வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் சமூக நல்லிணக்கம் மற்றும் மாணவர் பாதுகாப்பு அலுவலர்கள் அமைச்சராக தெரிவு செய்தவைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, முரண்பாடு என்பது ஆளுக முரண்பாடு, ஆளுகை முரண்பாடு, குழுவுக்குள் முரண்பாடு, குழுக்களிடையே முரண்பாடு என பல வகையில் அமைகின்றது. முரண்பாடுகளை தீர்த்தல், முறையல்களை ஏற்ற வகையில் நடைமுறைப்படுத்தல் மூலம் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும். பாடசாலையிலும் பாடசாலைக்கு வெளியேயும் மாணவரது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஒழுங்கமைத்த வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல். மாணவர் பாதுகாப்பு தொடர்பாக பரந்துபட்ட வகையில் செயற்படும் நிறுவனங்களுடன் நல்ல இணைப்பாக்கத்தை பேணி வருதல். கௌரவ சபாநாயகர் அவர்களே, சமூக பிரச்சனைகளின் பிரதிபலிப்பு மாணவர் நடத்தை பாங்கில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வகையில் பிரச்சனை வயப்பட்ட குடும்பங்கள் பிரதேசங்களை இனங்கண்டு பொருத்தமான வேலை திட்டம் ஒன்றினை நடைமுறைப்படுத்தல். மேலும் பெற்றோரை இழந்த பிள்ளைக்காக கவனிப்பு வேலை திட்டங்களை மேற்கொள்ளல். சிறுவர்களது ஒழுக்கத்தில் கவனமளித்தல், ஒழுங்கீனமற்ற மாணவர்களை இனங்கண்டு உரிய பரிகாரங்களை மேற்கொள்ளும் திட்டம். சிறுவர் உரிமை பாதுகாத்தல், சிறுவர் துஷ்பிரயோகத்தை தடுத்தல் தொடர்பான விழிப்புணர்வை மாணவர் மத்தியில் ஏற்படுத்தும் திட்டமிடல்களை மேற்கொள்ளல். இதுபோன்ற திட்டங்களை எனது அமைச்சின் மூலம் செயல்படுத்த உள்ளேன். இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய ஆவணை செய்யுமாறு சபாநாயகர் அவர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வன் சண்முகராசா சங்கீத், உங்களுடைய கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும்.
அடுத்து சமூக தொடர்பு மேம்பாடு மற்றும் சமூக சேவை அமைச்சர் செல்வன் புகதாஸ் சங்கீத் உங்களுடைய கொள்கை விளக்கத்தை முன்வைக்கலாம். மகிழ்ந்தனாகிய என்னை யாழ் வேலாயுதம் மகா வித்தியாலய பாராளுமன்றத்தில் சமுதாய தொடர்பு விருத்தி மற்றும் சமூக சேவை அமைச்சராக தெரிவு செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றைய மாணவர்கள் நாளைய சமூக உறுப்பினர்கள் என்ற வகையில் பாடசாலை மாணவர்கள் நிறைவேற்றத்தக்க சமூக சேவைகளை இனங்காணலும் சமுதாய சேவை வேலை திட்டங்களை மேற்கொள்ளலும் அவசியமானதாகும். மேலும் பாடசாலையும் சமுதாயம் ஒன்றிணைந்த வேலை திட்டங்களை ஒழுங்கு செய்தல், பல்வேறு சமுதாய வேலை திட்டங்களில் ஈடுபடுதல், இதன் மூலம் மாணவர்கள் சமுதாய தொடர் விருத்தி மற்றும் சமூக சேவைகளில் ஈடுபாடும் வாய்ப்புகளும் ஏற்படும். உதாரணமாக, அருகில் உள்ள ஆலயங்களில் சிறுமதானம் செய்தல், பொது மைதான சிறுமதானம், சமூக விழிப்புணர்வு செயற்திட்டங்கள் என்பவற்றை நடைமுறைப்படுத்தல், பிரதேச மக்களின் பொதுவான தேவைகள் தொடர்பாக பரந்துபட்ட வகையில் கலந்துரையாடல்களை கட்டியெழுப்பி பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொள்ளல், பாடசாலையில் பழைய மாணவர் சங்கம் மற்றும் சமுதாய அமைப்புகளுடன் பரந்துபட்ட இடைத்தொடர்புகளை கட்டியெழுப்புதல், மேலும் சகல சேரணிய மாணவர் படையணி வேலை திட்டங்களை முறையாக நடத்தி செல்லல், மாணவர்கள் சமூக பாடசாலை என்ற தொடர்பு ஒரு கண்ணியமான தேவையான அவசியமான ஒன்று என்பதை எமது அமைச்சின் செயற்பாடுகளோடாக தெளிய வைக்கும் திட்டங்களை மேற்கொள்ள உள்ளேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மாணவர்கள் சமூகத்தால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். சமூகத்துக்கு அதை பொறுப்பை உணர்த்த வேண்டிய சூழ்நிலையில் நாம் உள்ளோம். எமது பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல, சமூகத்தில் உள்ள சகல மாணவர்களும் நலனில் சமூக அக்கறை, கரிசனை, பொறுப்புகளை காட்ட வேண்டும். பொது பரீட்சைகளின் போது ஆலய திருவிழா என்ற பெயரில் அதீத சத்தத்துடன் ஒளிபெருக்கியை பயன்படுத்த பாடசாலைக்கு அருகில் பொறுப்பேற்று நடந்து கொள்ளல் என்பதுடன் சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்ற பண்பாட்டு அம்சங்களை நாகரீகம் என்ற பெயரில் பொறுப்பேற்று அநாகரிகமாக நடத்துதல், இவை போன்ற விடயங்களில் சமூக கல்வி இருக்கின்ற மாணவர்கள் தங்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் இல்லாமல், அக்கறை இல்லாமல், பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வதை கவனத்துக் கொள்ள வைக்க வேண்டும். சமூக பாடசாலையுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தால் இவற்றை தடுக்க முடியும். மேற்படி அமைச்சராகிய நான் சமுதாய தொடர்பு மற்றும் சமூக சேவைகள் அமைச்சின் மூலம் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சமூக சேவை அமைச்சர் செல்வன் புகதாஸ் மகிந்தன் உங்களுடைய கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்து சுகாதாரம், போசாக்கு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் செல்வன் சுதர்சன் சரவணா உங்களுடைய கொள்கை விளக்கங்களை முன்வைக்கலாம். மகா வித்தியாலயத்தினுடைய மாணவர் பாராளுமன்றத்தில் சுகாதாரம், போசாக்கு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக தெரிவு செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களை, எனது அமைச்சின் பின்வரும் கொள்கை திட்டமிடல்களை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளேன். இதனை இந்த உயரிய சபையிலே முன்வைக்கின்றேன். முதலாவதாக, பாடசாலையில் சுகாதாரம் மற்றும் உடல் நலம் தொடர்பான நற்பழக்கங்களை மேற்கொள்வதற்காக முறையான வேலை திட்டம் ஒன்றினை தயாரித்து நடைமுறைப்படுத்தல். அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக, சுகாதாரம், உடல் நலம் ஆகியவற்றின் மீது நேரடியாக செல்வாக்கு செலுத்தும் பிரச்சனைகள் தொடர்பாக முறையான அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களை நடத்துதல். மூன்றாவதாக, பாடசாலை மாணவர்களது போசாக்கு நிலையை மேம்படுத்துவதற்கு பொருத்தமான வேலை திட்டம் ஒன்றினை தயாரித்தல். நான்காவதாக, போசாக்கு வேலை திட்டங்களுக்காக சமுதாயத்தினரின் செயலூக்கமுள்ள பங்களிப்பை பெறல். ஐந்தாவதாக,
பாடசாலையின் முதலுதவி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தல். பாடசாலைக்கும் சுகாதாரம் போசாக்கு தொடர்பான நிறுவனங்களுக்கும் சமுதாயத்திற்கும் இடையே பரந்துபட்ட இடைக்கலர்வுகளை கட்டியெழுப்புதலும் உதவிகளை பெறுதலும். ஆறாவதாக பாடசாலை மாணவர் உடல் உலக சீர்கேடுகளுக்கு உள்வேரி மற்றும் வெளிவேரி செயல்கள் தொடர்பாக கவனம் செலுத்தி சுகாதார மேம்பாட்டிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். ஏழாவதாக தொற்று நோய்கள் பரவுவதை தடுத்தல் மற்றும் ஏனைய நோய்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக பரந்துபட்ட உரையாடல் மற்றும் வேலை திட்டம் ஒன்றினை முன்னெடுத்தல். எட்டாவதாக நிறைவான போஷாக்கிற்காக சுதேச உணவுகளின் நுகர்வை ஊக்குவித்தல். ஒன்பதாவதாக விளையாட்டு வேலை திட்டங்களை முறையாக ஒழுங்கு செய்ய நடவடிக்கை எடுத்தல். விளையாட்டு அபிவிருத்தி தொடர்பாக பரந்துபட்ட கலந்துரையாடலை கட்டியெழுப்புதல். மரபு ரீதியான விளையாட்டுகளை பாடசாலை அறிமுகம் செய்தலும் அருகில் செல்லும் விளையாட்டுகளை மேம்படுத்தலும். பாடசாலை விளையாட்டு நிகழ்வுகளின் போது விழுமியங்களையும் பாடசாலை ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் பேணுவதற்கு ஏற்ற திட்டங்களை மேற்கொள்ளல். கௌரவ சபாநாயகர் அவர்களை மேற்படி கொள்கை திட்டமிடல்களை எனது அமைச்சின்கள் நடைமுறைப்படுத்த அனுமதி அளிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி சுதர்சன் சரவணா. உங்களுடைய கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்து விவசாயம் மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி அமைச்சர் செல்வன் பிரபாகரன் பிரவீன் உங்களுடைய கொள்கை விளக்கங்களை முன்வைக்கலாம். விவசாயம் மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி அமைச்சராக தேசியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனது அமைச்சின் கீழ் பின்வரும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளேன். அந்த வகையில் பாடசாலை சுற்றாடலை சுத்தமாக பேணுதல், பாடசாலை சூழலை அளவெடுத்ததற்கான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், கழிவு பொருட்களை மறுசுழற்சி படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல்களை கட்டியெழுப்பும் வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தல், கூட்டுறவு தயாரித்தலும் பயன்படுத்தலை ஊக்குவித்தல், சூழல் சார்ந்த உணர்தன்மையை மேம்படுத்தும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், விதேசத்தின் சுற்றாடல் அழிவுகள் தொடர்பான தகவல்களை திரட்டுதலும் சூழல் அழிவிடுவதை உருவாக்கும் நடவடிக்கையை ஏற்படுத்தல், பல்வேறு சுற்றாடல் நடவடிக்கைகள் தொடர்பான அரசு நிறுவனங்கள், தனியார் தொண்டர் அமைப்புகள் தொடர்புகளை கட்டியெழுப்புதல், தேசிய விவசாயம் மற்றும் சுற்றாடல் கொள்கைகளை பாடசாலையை நடைமுறைப்படுத்துதல், தேசிய உற்பத்தி நுகர்வு ஊக்குவித்தல் அவற்றின் பால் வழிபடுத்துவதற்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், பாடசாலை பண்ணை வீட்டு தோட்ட செய்கை மூலிகை அவ்வளவு தாவரங்கள் பாதுகாப்பு பூங்காக்கள் பூங்காக்களை ஆரம்பிப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தல், பிரதேச தொழில் பிரச்சனைகளை குறித்து கவனம் செலுத்த அதற்கான தீர்வினை மேற்கொள்ள வேண்டும், மரபு ரீதியான விவசாய முறைகளை இனங்கண்ட அவற்றின் விரிவுரைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், மரபு ரீதியான விவசாய உபகரணங்களை பாதுகாக்கும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், பாடசாலை சுற்றாடல்களை முன்னோடி மாணவர்களை பழைய நடவடிக்கையை ஊக்குவித்தல். செல்வன் பிரபாகரன் பிரவீன், உங்களுடைய கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்து பௌதீக வள அபிவிருத்தி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் செல்வன் பேருதாசன் கவிலாஸ் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். செல்வன் பேருதாசன் கவிலாஸ் ஆகிய என்னை வேலாயுதம் மகாவித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தில் பௌதீக வள அபிவிருத்தி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராக என்னை தெரிவு செய்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனது அமைச்சின் கீழ் சில கொள்கை திட்டமிடல்களை முன்வைத்துள்ளேன். பாடசாலையில் பௌதீக வளங்களை பாதுகாத்தலும் மேம்படுத்தலும், பாடசாலையில் பௌதீக வள விருத்திக்காக மாணவர்களுக்கிடையே உரையாடல்களை கட்டியெழுப்புதல், பாடசாலையின் பௌதீக வளங்களை பாதுகாப்பதற்காக பாடசாலை மாணவர் ஆசிரியர் பெற்றோர் அமைப்புகளை கட்டியெழுப்புதல், 5S பாடசாலை செயற்படுத்துதல், பாடசாலை தோட்டம் மண்டபம் கட்டட
உதவி ஒத்தாசை வழங்குவதற்கான தலைமைத்துவம் தன்னார்வ தொண்டர் குழு அணியை கட்டியெழுப்புதல், அனர்த்த முகாமைத்துவ சந்தர்ப்பங்களை எதிர்கொள்வதற்கு ஏற்ற சூழலை பாடசாலையில் கட்டியெழுப்புதல், பாடசாலை அனர்த்த பாதுகாப்பு திட்டத்தை தயாரித்தல், அறிவூட்டம் செய்தல் மற்றும் பயிற்சி அளித்தல், அவற்றை நடைமுறைப்படுத்துதல். மேற்படி எனது கொள்கை திட்டமிடல்களை தீர்மானித்துள்ளேன். இவற்றை நடைமுறைப்படுத்தி ஆவணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பௌதிக வள அபிவிருத்தி மற்றும் கருத்துக்கள் செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடப்பட்டு கவனத்தில் கொள்ளப்படும். அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர் பாராளுமன்றத்தின் அடுத்த அமர்வானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வேலாயுதம் மகா வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்றம் ஒன்று கூடும். இத்துடன் சபை கலைகின்றது. ஆலோசகர் திரு சண்முகம் உயர்நாதன் அவர்களை நமது பாடசாலை சமூகம் சார்பில் வரவேற்பதை பெருமிதமாக தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிப்பதற்காக நமது பாடசாலை அணிவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வுடைய கட்டமைப்பு உறுப்பினர்களையும் மற்றும் இந்த பாராளுமன்றத்தை சரியான முறையிலே ஒரு யதார்த்தபூர்வமாக இந்த பாடசாலை மண்டபத்துக்குள்ளே நடைமுறைப்படுத்துவதற்கு நமது பாடசாலை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக இந்த செயல்பாட்டை செய்திருக்கிறார்கள். அவர்களையும் நமது பாடசாலை சமூக சார்பில் பெருமிதமடைகிறோம். மேலும் இந்த செயல்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நமது வரவேற்பை வழங்குவதுடன் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளோம். அருகில் இருந்து அருள் வழக்கு கொண்டிருக்கும் அனந்தடி விநாயகரை வணங்கி நமது இந்த மாணவர் பாராளுமன்றத்துக்கு கலந்து கொண்டிருக்கும் உதயநாதன் அவர்களே, மற்றும் பிரதி அதிபர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இலங்கை மாணவர்கள் மத்தியில் ஜனநாயக பண்புகளை வளர்க்கும் இந்த மாணவர் பாராளுமன்றம் மாணவர்களிடையே நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஜனநாயக பண்புகளை நாங்கள் மேலும் மேம்படுத்தும் முன்னதாக நமது பாடசாலையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு மாணவன் தெரிவு செய்யப்பட்டு அந்த மாணவனை கொண்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்வு நடைபெறுகிறது. அதாவது அந்த மாணவர்கள் தேசிய கொடிக்கு எவ்வாறு நிற்க வேண்டும், தேசிய கீதத்துக்கு எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும் என்ற விதங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக நாங்கள் அந்த வேலை திட்டத்தை பாடசாலைக்கு செய்து வருகிறோம். இவ்வாறு மாணவர்கள் பாடசாலையை பொறுத்த மட்டும் பல்வேறு நிகழ்வுகள் கற்றல் கற்பித்தல் இருந்தாலும் வேதாசங்களாக இருந்தாலும் மாணவர்களுக்கு ஜனநாயக பண்புகளை ஊற்றுற விதத்தில் அந்த பாடங்கள் அமைந்திருக்கின்றன. சில பாடங்களே ஜனநாயக பண்புகள் தொடர்பாக சில பாடங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றன. அந்த பண்புகளை அறிந்தனூடாக நாளைக்கு இவர்களெல்லாம் நாளைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆகப் போகின்றார்கள் அல்லது ஒரு இந்த மாணவர்களே நாளைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆவார்கள் அல்லது வேறு வேறு பதவியில் இருப்பார்கள். அந்த பதவிகளில் இருக்கும்போது அவர்கள் அந்த ஜனநாயக பண்புகளை வெளிக்காட்டுவோம். இப்போ பதவியில் வந்தவுடனே சிலருக்கு சில பண்புகள் இல்லாமல் போகிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த பண்புகளை வெளிக்காட்டுவோம் என்ற அடிப்படையில் இந்த நாங்கள் சிறு வயதிலிருந்து இந்த மாணவ பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒரு பாராளுமன்றத்தில் எப்படி இருக்கணும், எப்படி பாராளுமன்ற சபாநாயகரை அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த விதங்களை
சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுக்கிறோம். நாங்கள் எங்களை இலங்கை பாராளுமன்றத்தில் சில கலப்பான சம்பவங்களை நீங்கள் சில காலங்களுக்கு முன்பு அறிந்திருக்கலாம். செங்கோலை கொண்டே ஒழிச்சு வச்சது, என்ன முடாயத்தோட ஊற்றினது கதிரையில, அப்படி இப்படி நிறைய சம்பவங்கள். இதோட எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்றால் உண்மையில அவர் ஒரு மாணவர் பாராளுமன்றத்தில் போயிருந்தார் என்றால் அவருக்கு அந்த பண்புகள் எல்லாம் இருந்திருக்காங்க. நல்ல பண்புகள் இருந்திருக்கும். பாராளுமன்றத்தில் இப்படித்தான் நடக்கணும், அந்த பண்புகள் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த பண்புகள மாணவர்களிடத்தில் சிறு வயதிலிருந்து வளர்த்து வைத்தால் இந்த மாணவர் பாராளுமன்றமோ இந்த நிகழ்வோ நடக்கிறது. பாடசாலையில மாணவர்கள் இந்த கல்வியை விட மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக சிறந்த பண்புகளுக்கு முக்கியம். நல்ல பிரஜைகளாக உருவாகணும், அதாவது நாட்டுக்கு நல்ல பிரஜைகளாக உருவாக்கணும். அந்த வகைதான் இந்த பாடசாலையில பல நிகழ்வுகள் அந்த வகையில ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அந்த வகையில இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு தலைமைக்கு வாய்ப்பு தந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். வேலாயுதம் மகா வித்தியாலயத்தினுடைய முதல்வர் அவர்களே, பிரதி முதல்வர் அவர்களே, பகுதி தலைவர்களே, மதிப்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவர் பாராளுமன்றத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாணவர் பாராளுமன்ற பொறுப்பாசிரியர்களே, அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, கல்விசாரா ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்று வேலாயுதம் மகா வித்தியாலயத்தினுடைய மாணவர் பாராளுமன்ற நிகழ்வில் கலந்து கொண்டதை இட்டு முதற்கண் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாணவர் பாராளுமன்ற செயலமர்வு என்பது மிகவும் ஒவ்வொரு மாணவர்களினுடைய வாழ்வியலோடு தொடர்புபட்ட ஒரு விடயம். குறிப்பாக குடியுரிமை கல்வி பாடம் இந்த கட்டமைப்பை முழுமையாக உங்களுக்கு சொல்லித்தரும். குறிப்பாக நாட்டினுடைய ஜனநாயக பண்பு எவ்வாறு மேலோங்கி இருக்கணும் என்பதனை அது காட்டும். இலங்கையை பொறுத்தவரையில 3 வகையான பாராளுமன்றங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். முதலாவது பாடசாலை மட்டத்தில் இருக்கின்ற இந்த மாணவர் பாராளுமன்றம், இரண்டாவதாக பிரதேச செயலர் பிரிவுகள் ரீதியாக இருக்கின்ற இளையோர் பாராளுமன்றம், மூன்றாவதாக தேசிய பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றங்களின் ஊடாக மாணவர்களிடத்தில் நல்ல ஒரு பண்பினை கட்டியெழுப்பி சமூகத்தில் நேர்த்தியான செயற்பாடுகளை அவர்கள் எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கான வாய்ப்பினை பாராளுமன்றத்தின் ஊடாக ஏற்படுத்துகின்றனர். குறிப்பாக இது ஒரு இணைப்பாடலான செயற்பாடும் கூட. குடியுரிமை கல்வியோடு இணைந்து கல்வியினுடைய இணைப்பாடலான செயற்பாடு. இதை வேறு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாணவர் பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, எதிர்கட்சி தலைவர் என்ற கட்டமைப்பை நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. இதுக்கு முக்கியமான காரணம், பாடசாலை பருவத்தில் ஒரு விடயத்தை கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருக்கணுமே தவிர வாதங்கள் ஊடாக முரண்பாடுகளை வளர்த்துக் கொண்டு ஒரு முரண்பட்ட சமூகமாக நீங்கள் எழுச்சியடைய கூடாது என்பதிலே கல்வி அமைச்சு, நிலக்கல்வி அமைச்சு தெளிவாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த எதிர்கட்சி என்பது இல்லாமலே இந்த பாராளுமன்றமாக இருந்தது. அடுத்த ஒரு விடயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு செயலாளர் நாயகம், அதாவது உங்களுடைய அதிபருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வது. இது உங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால், நீங்கள் எந்த செயற்பாடுகள் செய்தாலும் அது பாடசாலை கட்டமைப்புக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். பாடசாலையிலே அதிபர், ஆசிரியர்கள், அதை சேர்ந்த கட்டமைப்பு இருக்கும். நான் சபாநாயகர், நான் அமைச்சர், இன்னொருத்தரும் ஒன்றும் செய்ய இயலாது அப்படியான சிந்தனைகள் உங்களோட மனதில் வளரக்கூடாது என்பதற்காகத்தான் அதை தெளிவாக சொல்லப்படுது. மாணவர் பாராளுமன்றத்துக்காக நீங்கள் உள்நுழையும் போது சபாநாயகர் அவைக்கு வருகிறார் என்ற அதில் முன்னுக்கு வென்றதை என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். செங்கோல் ஒரு நாட்டினுடைய தேசியம், இறையாண்மை அனைத்தையும் முதன்மைப்படுத்துவது செங்கோல் தான். ஆக நீங்கள் எழும்பி நின்று வணக்கம் செலுத்துவது செங்கோலுக்கு என்றதை நீங்கள் மறக்கக்கூடாது.
செங்கோலுக்குரிய மரியாதை நீங்கள் சிறந்த முறையில் கொடுக்க பழகிக் கொள்ளும். அந்த செங்கோலை கொண்டு வருகின்ற முறை, அந்த செங்கோலை வைக்கின்ற முறை, அந்த செங்கோலை தூக்குகின்ற முறை, அதை கொண்டு செல்கின்ற முறையெல்லாம் உங்களுக்கு செங்கோல் மீதான மதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு செங்கோலின் அடிப்படையில் தான் ஒரு நாட்டிலே ஆட்சி நடக்கும். செங்கோலை வைத்துத்தான் ஆட்சி நடக்கும். அது நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய விடயம். அடுத்து இன்னொரு விடயம் இருக்கிறது. இதுக்குள்ள நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். என்னென்றால் இந்த மாணவர் பாராளுமன்றத்தில் நீங்கள் செயற்படும் போது நீங்கள் வைக்கப்படுகின்ற வாதங்கள் அல்லது கருத்துக்கள் சார்ந்த விடயங்கள் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அது செயலாளர் நாயகத்தினுடைய அனுமதி பெறப்பட்டதன் பின்னர் தான் நீங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய பாடசாலையினுடைய செயலாளர் நாயகமான அதிபர் இருப்பார். ஆகவே நீங்கள் அந்த விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும். மாசம் மாசம் இந்த மாணவர் பாராளுமன்றம் கூறணும், அமைச்சர்கள் கூறணும். இப்படி பெரிய நிகழ்வுகளாக இல்லை. இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைச்சுக்கள் கூடி அந்த அமைச்சுக்களில் ஒரு பிரேரணையை நீங்கள் முன்வைத்து அந்த பிரேரணைக்கு செயலாளர் நாயகத்துக்கு அனுமதி வாங்கி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை செயல்படுத்தும். இதுதான் வருமானம். உங்களுக்கு தெரியும், அது சுகாதாரமாக இருந்தால் தற்போது மிகவும் பிரச்சனையாக இருக்கின்ற 2 விடயங்கள். ஒன்று டெங்கு, மற்றது சிக்கிங்குன்யா காய்ச்சல். இதுக்கு உணவு பெருகுதல் பிரதான காரணமாக இருக்கிறது. ஆகவே பாடசாலையின் சுகாதார மேம்பாட்டுக்காக சுற்றாடல் மேம்பாடு, அது சார்ந்த விடயங்கள், நீர் பெறுகிற இடங்களை அழித்தல், இதுக்காக ஒரு சிரமதானப்படி அது சார்ந்த செயல்பாடு, அதற்கான ஆதிக்கம். இது அடுத்த அமர்வில் அது நடந்த நிகழ்வுகளை நீங்கள் முன்வைத்து அந்த அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். திரும்ப அடுத்த மாசம் அடுத்த ஒரு இப்ப பாடசாலையில தோட்டம் என்றால் தோட்டம் சார்ந்த விடயங்கள் சார்ந்து, அதாவது விவசாயம் சார்ந்த விவசாய அமைச்சரை முன்னெடுக்கும். இவ்வாறு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாணவர் பாராளுமன்றத்தின் ஊடாக செயல்படுத்துவதற்கு பழகிக் கொள்ளுதல் வேண்டும். உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஜனநாயக பண்புகள் கற்றுத்தரப்படுகின்றது. ஜனநாயகத்தின் தூணாக உங்களுக்கு தெரியும் பல தூண்கள் இருக்கிறது. ஜனநாயகமே பாராளுமன்றத்தின் அடிப்படையில் இயங்கும் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அடுத்த ஒரு விஷயம் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த பாராளுமன்றத்தில் இலங்கையின் பாராளுமன்றம் உங்களுடைய அதிபர் சொல்லி இருந்தால் தெரியும், கடந்த காலங்களில் சில கசப்பான அனுபவங்களை சந்தித்தார். அதை மாணவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்துக்கு எவரும் தெரிவு செய்யப்படலாம். எலெக்ஷன் 2வது இலங்கை பிரதியாகவும் குறிப்பிட்ட வயதிலைகளை கொண்டவராகவும் குற்றங்கள் இழைக்காதவராகவும் இருந்தால் சரி என்று சொல்லப்படும். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட பிறகு அந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், அமைச்சர்கள் எல்லாம் படித்தவர்கள் அல்ல. அந்த அமைச்சர்களுக்கான செயலாளர்கள் தான், ஒவ்வொரு அமைச்சுக்குமான செயலாளர்கள் தான் அந்த பாராளுமன்றத்தையே கொண்டு நடத்துகின்றனர். அமைச்சர் ஒரு முடிவை சொன்ன உடனே அந்த அமைச்சர் முடிவுக்கு டிஸ்கஸ் பண்ணி இவ்வளவு பிரச்சனை இருக்குது என்பதை அந்த செயலாளர்கள் சொல்றார். ஒவ்வொரு அமைச்சுக்கும் செயலாளர்கள் இருக்கிறார். அது பாராளுமன்றத்தில். இந்திய செயலாளர் நாயகம், பிரதி செயலாளர் நாயகம், உங்களுடைய அமைச்சுகளுக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் அந்த விடயத்தை செய்வார்கள். எது சரி, எது பிழை, இதை இப்படி செய்ய வேண்டும், இது எவ்வாறு இருக்கணும் என்றதை செய்வார். அதை விட நீங்க இன்னொன்றையும் நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இந்த முறை எலெக்ஷன் ஜனாதிபதி தேர்தலில் 60% வாக்குகள் மட்டும்தான் அளிக்கப்பட்டிருக்கிறது. 40% வாக்குகள் வழங்கப்படவில்லை. 60% வாக்கை வைத்துத்தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே வாக்களிக்கிறத குறைக்கவில்லை, ஜனநாயகம் முதலப்படுற சர்வாதிகார தன்மை மேலோங்குகின்ற நிலை ஏற்படும். ஆகவே இந்த செயற்பாட்டின் ஊடாக உங்களுக்கு வாக்களிப்பதன் முக்கியத்துவம் சொல்லித் தரப்படுகிறது. வாக்களிக்கும் போது தவறு விடாமல் வாக்களிக்கின்ற முறையை நீங்கள் பாடசாலையில அந்த புள்ளடியிடுகின்ற மெத்தட், அதாவது தேர்தலுக்கு முன்னதாக நீங்கள் பிரச்சாரம் செய்து தேர்தலின் போது புள்ளடியிட பழகிக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க 18 வயதை தாண்டியதன் பிற்பாடு ஒரு வாக்காளராக இருக்க உங்களுக்கு இந்த வாக்குகள் செல்வடி உள்ளதாக மாறும், செல்வடி அற்றதாக மாறாது. அது இங்கே இருந்து ஏற்படுத்தப்படும். மற்றது இன்னொரு விடயமும், நீங்கள் பேசி தீர்க்கின்ற கலந்துரையாடலின் மூலம் தீர்க்கின்ற ஒரு விடயத்துக்கு வருகிறீர்கள். ஆகவே உங்களிடம் முரண்பாடுகள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காமல் ஒரு செயல்திட்டத்தை முன்னெடுத்து செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே நல்ல ஆளுமை மிக்க பண்புகளை உங்களிடத்தில் ஏற்படுத்துகின்றது, தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இந்த ஜனநாயக பண்பின் ஊடாக நாங்கள் எங்களை எதிர்கால தலைவர்களாக வளர்த்துக் கொள்ள இருக்கும். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயே முதல் மாணவர் பாராளுமன்றம் நடைபெற்ற பாடசாலை இலங்கையின் விக்னேஸ்வரா கல்லூரி. அதான் இலங்கையிலேயே முதல் மாணவர் பாராளுமன்றம் நடைபெற்ற பாடசாலை. அந்த பாடசாலையில் அந்த நேரத்தில் மாணவர் பாராளுமன்றத்தில் பொறுப்பில் இருந்தவர் தான்
மூசிக சிதம்பரம் இன்றைக்கு நெல்லியல் சந்திர பாபியில் ஒரு சிலை இருக்கிறதற்காக அவர் பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக இருந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு அந்த ஆளுமையை கற்றுக் கொடுத்தது இந்த மாணவர் பாராளுமன்றம் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இது மட்டுமே உடுப்பிடி தொகுதியில இருந்து சென்றவர்களும் அந்த மாணவர் பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு எதிர்கால சந்ததிக்கு ஜனநாயகம் எதிர்காலத்தில் நாட்டை கொண்டு நடத்துகின்ற தன்மை, பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற முறை, அதை கையாளுகின்ற முறை, அதற்கான தீர்வுகளை முன்வைக்கின்ற ஆற்றல், ஆளுமை அனைத்தையுமே இதனூடாக படிப்படியாக உங்களால் வளர்த்துக் கொள்ள முடியும். எனவே இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாணவர்களாகிய உங்களுக்கு இது எதிர்காலத்துக்கான ஒரு அடித்தளமாக, ஒரு அத்திவாரமாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் மாணவர் பாராளுமன்றத்தை சிறப்பாக செயற்பட்டமைக்காக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பயிற்றுவித்த சமூக விஞ்ஞான பாடத்துக்கு பொறுப்பான ஆசிரியர் குலாம் மற்றும் இந்த பாடசாலையினுடைய அதிபர், பிரதியதிபர், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசார ஊழியர்கள் உங்களுடைய இந்த பாராளுமன்ற நிகழ்வு இடம்பெறுவதற்கு மிகப்பெரிய செயலாற்றுகைகளை செய்திருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கு அதே நேரத்தில் இன்றைய இந்த நிகழ்வுகளை காட்சிப்படுத்தி வெளியுலகத்தில் கொண்டு வர இருக்கின்ற புகைப்பட பிடிப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த செயற்பாடுகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு ஒத்தாசை வழங்கிய அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தில் என்னை வடமராட்சி வலயக்கல்வி அலுவலகத்தில் இருந்து அழைத்து சிறப்பித்தமைக்காக அதிபருக்கும் இந்த பாடசாலை சமூகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடமராட்சி கல்வி வலயத்தினுடைய சமூக விஞ்ஞான பாடத்திற்குரிய ஆசிரியர் ஆலோசகர் திரு எஸ் உதயநாதன் சார் அவர்களே, நமது பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களே, பிரதி முதல்வர் அவர்களே, அன்பான ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, கல்விசார ஊழியர்களே, ஏனைய எங்களுடைய புகைப்படத்தை பிடிப்பதற்காக வந்திருக்கின்ற ரமணன் அண்ணா அவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2025 ஆண்டுக்கான மாணவர் பாராளுமன்றமானது மிகச் சிறப்பான முறையிலே அனைவரது ஒத்துழைப்பிலும் நடந்து கொண்டு இருந்ததை கண்கூடாக கண்டிருந்தோம். அந்த வகையிலே நமது நாடானது இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து பிரஜைகளும் ஜனநாயக கொள்கையை பின்பற்ற வேண்டும். அந்த வகையிலே இந்த மாணவர் பாராளுமன்றமானது அனைத்து பாடசாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வலய ரீதியாக மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அண்மையிலே வலயத்தினுடைய பாராளுமன்றம் கூட, மாணவர் பாராளுமன்றம் கூட மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பல நடைமுறைகளை மாணவர்கள் பின்பற்றினார்கள். அந்த வகையிலே நமது பாடசாலை மாணவர்களும் அங்கு சென்று பல நடைமுறைகளை பின்பற்றி அந்த நடைமுறைகளின் ஒழுங்கிலே எமது பாடசாலையிலும் இந்த மாணவர் பாராளுமன்றமானது சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. மாணவர்களாகிய நீங்கள் இன்றைய மாணவர்களே நாளைய நாட்டினுடைய தலைவர்கள், எதிர்கால சிற்பிகள். நீங்கள் ஒவ்வொரு ஜனநாயக பண்புகளையும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும், ஒவ்வொரு முரண்பாடுகளுக்கான தீர்வுகளையும் ஜனநாயக ரீதியில், ஜனநாயக பண்புகள் ரீதியில் நீங்கள் விட்டுக் கொடுத்தலில் இருந்து பழக வேண்டும் என்பதனையே இந்த மாணவர் பாராளுமன்றத்தின் மூலம் வெளிக்கொணரப்படுகின்றது. நமது அதிபர் மற்றும் இன்றைய பிரதம விருந்தினர்கள் கூறியது போல பாராளுமன்றத்தின் கசப்பான நிகழ்வுகளுக்கு எல்லாம் காரணம் இவ்வாறான அடிப்படையிலேயே சிறந்த பண்புகள் விதைக்கப்படாதிருப்பது என்பது கூறக்கூடியது. அங்கே நடைபெறுகின்ற அந்த கசப்பான நிகழ்வுகளுக்கான தீர்வுகள் இன்றைய இந்த மாணவர் பாராளுமன்றத்திலே சிறப்பாக விதைக்கப்படுவதன் ஊடாக எதிர்கால பாராளுமன்றத்திலோ அல்லது ஜனாதிபதி தேர்தல்களிலோ இந்த வாக்குரிமைகள் கூட உண்மையிலேயே இந்த செல்லுபடியற்ற வாக்குகளை குறைப்பது கூட இந்த பாராளுமன்றத்தின் பிரதான நோக்கம். இங்கே நீங்கள் வாக்களித்தல் மற்றும் பாராளுமன்றத்தினுடைய அமர்வுகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதனை இங்கே சிறப்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பாராளுமன்றத்திற்கு சென்று அங்கு பாராளுமன்ற நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதனை அனைவராலும் பார்க்க முடியாது. அதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை.
அதனுடைய ஒரு மாதிரி ஒழுங்கினை நம்ம பாடசாலைகளிலே நீங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய எதிர்கால இலங்கை, எங்களுடைய நாடு ஜனநாயக ரீதியில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக மாணவர்கள் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதனையும், நமது நாடு அது போன்ற ஒரு சிறப்பான எதிர்காலத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பாடசாலைகளிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த மாணவர் பாராளுமன்றம் உங்களுக்கு நல்லதை கூறி ஜனநாயக பண்புகளை விதைத்துள்ளது. அன்பான மாணவர்களே, அந்த ஒழுங்கிலே நீங்கள் கடைபிடித்து நல்லவர்களாக, வல்லவர்களாக, எதிர்கால நாட்டின் சிறந்த பிரஜைகளாக, ஜனநாயக பிரஜைகளாக வாழ வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறி என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. பெருமானின் காலம் பண்ணது வேளாண்மை மகா வித்தியாலயத்தினுடைய மாணவர் பாராளுமன்றத்தை நிறைவாக செய்து முடித்துள்ளோம் என்ற திருப்தியுடன் இங்கு நன்முறையாற்ற வந்திருக்கிறேன். எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற வடமாட்சி கல்வி நிலையத்தினுடைய சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆலோசகர் திரு சண்முகம் புதியநாதன் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே என்னோடு இணைந்து புவியியல் பாடத்தை சிறப்பு துறையாக கற்ற ஒரு நண்பர். கால ஓட்டத்தில் நாம் முன்பு சந்தித்திருக்கிறோம். இந்த மாணவர் பாராளுமன்றம் இடம்பெறுகிறதுக்கு வருகின்ற பிரதம விருந்தினர் அந்த பாராளுமன்றம் பற்றிய முழுமையான விவரத்தை மாணவர்கள் பெறுகின்ற வகையிலே உரையாற்றத்தக்க ஒரு விருந்தினர் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றார். இந்த பாராளுமன்றம் ஆரம்பித்த பொழுதே உதயநாதன் சொல்லி அழைக்க வேண்டும் என்ற அந்த சந்தர்ப்பங்கள் தவறப்பட்டு 2025ஆம் ஆண்டு இன்று அந்த ஆசை பூர்த்தி அடைந்துள்ளது. மாணவர்கள் பூரணமாக இந்த மாணவர் பாராளுமன்றத்தின் நடைமுறை அதனுடைய முக்கியத்துவம் பற்றி இன்று அறிந்திருப்பார்கள். அந்த வகையிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகின்ற சமூக விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆலோசகர் திரு சண்முகம் உதயநாதன் சார் அவர்களுக்கு மிக நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்முடைய பாடசாலையில் மாணவர் பாராளுமன்றம் சிறப்பாக உரிய வேளையில் இடம்பெற வேண்டும் என்று நமக்கு உந்துதல் கொடுத்துக் கொண்டிருக்கிற நமது கல்லூரியுடைய அதிபர் திரு திருப்பரங்கநாதன் செந்தில்நாதன் அவர்கள் இந்த நிகழ்வு ஒழுங்காக இடம்பெற வேண்டும் என்ற திட்டமிடலை எங்களுக்கு தந்து உதவினார். அவர்களுக்கும் இந்த வகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நமது பிரதி அதிபர் இருபதாம் அவர்கள் இந்த பாராளுமன்ற அவை முறைமையிலே இங்கு அமைந்திருக்கின்ற ஏனைய ஆசிரியர்கள், பொறுப்பாசிரியர், இந்த வகையை நடைமுறைப்படுத்துகிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலாயுதம் மகாவித்தியாலய பாராளுமன்றத்திலே தேவைப்பட்ட அத்தனை உதவிகளையும் செய்த இந்த பாடசாலை ஆசிரியர் குலாம் அவர்களை தலைவணங்கி மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆரம்ப நிகழ்வான பேண்ட் இசையினை உரிய நேரத்தில் மிக சிறப்பாக பயிற்றுவித்து அனுப்பிய அந்த பேண்ட் இசை ஆசிரியர் திருமதி பாஸ்கரன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நமது பாராளுமன்றத்தின் உயரிய பொதுமதி வாய்ந்த இந்த செங்கோலை எங்களுக்கு செய்து தந்த அண்மையில் ஓய்வு பெறப் போகின்ற எங்களுடைய அன்புக்குரிய ஆசிரியர் பொன்னம்பலம் சிவனேஸ்வரன் ஆசிரியர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் வரலாற்றில் இந்த பதிவு வேலாயுதம் மகாவித்தியாலயத்திற்கு இந்த செங்கோலை செய்து தந்தவர் திரு பொன்னம்பலம் சிவனேஸ்வரன் ஆசிரியர் என்பது பதிவில் இருக்கும். அந்த வகையிலே அவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எங்களுடைய பாடசாலை மாணவருடைய அமைச்சர் குலாம், பிரதி அமைச்சர்கள், சபாநாயகர், பிரதி சபாநாயகர் இவர்கள் அனைவரும் சனி ஞாயிறு இரு தினங்களும் இந்த பாடசாலை கல்வியை இடையூறு செய்யக்கூடாது என்ற பெருவிருப்போடு இந்த பொறுப்பாசிரியராகிய நாங்கள் இந்த மாணவர்களை சனி ஞாயிறு அழைத்து ஒரு நாங்களாக இவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தோம். அதுக்கு ஒத்துழைத்து வந்த இந்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மிக்க நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எங்களுடைய கல்விசாரா ஊழியர் முரளி அண்ணாவிற்கும்
இங்கே புகைப்படத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்ற சிவனேசன் சார் அவர்களுக்கும் தம்பி ரமணன் அவர்களுக்கும் மிக நன்றிகளை தெரிவிப்பதோடு உங்களுடைய பாடசாலையின் சிரேஷ்ட மாணவன் காண்டிபன் துஷித் சென்ற வருடம் பாராளுமன்றத்தில் இருந்த தன்னுடைய அனுபவத்தில் இந்த மண்டப ஒழுங்கு முழுவதையும் இந்த மாணவர்களுக்கு என்னோடு நின்றும் இந்த பொறுப்பாசியோடு நின்றும் பழக்குவதற்கு முற்றுமுழுதாக என்று உழைத்த அந்த மாணவன் அவனோடு இணைந்த ஏனைய உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு நான் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் பாடசாலை பற்று என்பது அந்த பாடசாலையோடு இணைந்து நிற்கும் போதுதான் புலப்படும். என்னோடு இந்த அமைச்சுகளிலே தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் வெகு விருப்போடு பெற்றோர்கள் வந்து இறக்கி அந்த பயிற்றுதலை செய்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்த பெற்றோர்களுக்கும் நான் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு மாணவனுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை சமூகம் உணர வேண்டும். அந்த வகையிலே இந்த நிகழ்வுகளுக்கு பங்களிக்கின்ற ஒவ்வொரு பெற்றோருக்கும் நாங்கள் தலைவணங்குகின்றோம். ஏனெனில் இங்கே சொல்லப்பட்டது போல சமூகம், பாடசாலை, மாணவர் இடைத்தொடர்பு மிகச்சிறப்பாக இருந்தால் தான் அந்த சமூகத்திலே இந்த பாடசாலை மிளிர முடியும் என்பது கண்கூர். அந்த வகையிலே இந்த பெற்றோர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு இனிதாக நிறைவேறுவதற்கு உதவி செய்த அனைவருக்கும், பின்புலத்தில் நின்ற அனைவருக்கும் நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூட தவறில் அவர்களுக்கும் சேர்த்து எல்லோருக்குமாக சேர்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.